பார்த்து வருகிறோம். சென்னையில் மே 29, 30 தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். ஏற்கனவே இந்த திட்டமிடப்பட்டிருந்தது சிவரத்தினி, இந்த வாரமே நடப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக 29 மற்றும் 30 தேதி ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷன்ஸ் வருது, எலெக்ஷனுக்கான பூத் கமிட்டி அமைக்கணும் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக அதிமுக தொடர்ச்சியாக ஜனவரி மாசத்திலிருந்து, சொல்ல போனா டிசம்பர் மாதத்திலிருந்து பூத் கமிட்டி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தொடர் ஆலோசனைகள் மாதாந்திரமாக நடந்துட்டு வருது. அதே போல இந்த மாசம் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், அந்த பூத் கமிட்டிக்கான பொறுப்பாளர்கள் அவங்கள வச்சு ஆலோசனை நடத்த போறாரு. எந்தெந்த மாவட்டம் முடிச்சிருக்காங்க, எந்தெந்த மாவட்டம் முடிக்கல, பூத் கமிட்டியை ஏன் முடிக்கல அப்படின்ற 3 காரணத்தை கேட்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாம எந்த மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு இல்லையோ அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை நேரடியாக வைத்து அவர்களை கேள்வி கேட்க எடப்பாடி பழனிசாமி திட்டம் வைத்திருக்கிறார். ஒண்ணு. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், எலெக்ஷனுக்கு நம்ம கூட்டணி கட்சியோட இருக்கிறோம், அந்த கூட்டணி கட்சியோட சேர்ந்து எப்படி பயணிப்பது அப்படின்றதும் இந்த ஆலோசனையில் இருக்கும். 29 தேதி மொத்தம் 42 மாவட்டங்களுக்கு நடக்குது. காலையில 21 மாவட்டம், மத்தியானம் 21 மாவட்டம். 30 தேதி 20 மாவட்டம் காலையில், மாலையில் 20 மாவட்டம் என மொத்தம் 4 கட்டங்களாக 82 மாவட்டங்களுக்கு அமைப்பு ரீதியாக உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது, ராயப்பேட்டையில். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக எடுத்து வருகிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி வாரியாக தங்கள் தயார் நிலையில் எப்பொழுது தேர்தல் அறிவித்தாலும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூத் கமிட்டியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதிமுக. அதற்கான பணிகளை மிக தீவிரப்படுத்திருக்காங்க. சொல்லியிருக்க ஆட்களை சரியாக முறையாக போட்டிருக்கிறார்களா என்றது மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களோடு அமர்ந்து பூத் வாரியாக இந்த பணிகள் நடந்திருக்கிறதா என்பதை அவர் நேரடியாக செக் பண்ண போறார். இதுதான் இந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்திற்கான அழைப்புக்கான முக்கிய காரணம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.